Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 5. இதில் first sum பார்க்கலாம். exercise 5.1ல இங்கே question என்ன கொடுத்துருக்காங்கன்னா equation of circle கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. radius வந்து 5 சொல்லியிருக்காங்க. touching x-axis at the origin அப்படின்னு சொல்லியிருக்காங்க. general formல equation of the circle வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க x-axis டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே தவிர நம்மளுக்கு ஒன்று வந்து x-axisக்கு மேலே லை ஆகலாம் இல்லைன்னா x-axisக்கு கீழே லை ஆகலாம் இல்லையா. ஸோ நாம் வந்து ரெண்டுமே எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே சென்டர் 1 வச்சுட்டு இந்த ரேடியஸை 5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து அபவ் த x-axisல இருக்குது. அப்போ இங்கே சென்டர் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும் 0,5 வந்துடும். சப்போஸ் பிலோ த x-axis எடுத்தேன்னா உங்களுக்கு ரேடியஸ் எப்படி வந்துடும் -5 வந்துடும். ஸோ 0,-5 வந்துடும். ஸோ அவங்க ஜென்ரலாக வெறும் x-axisன்னு சொன்னதால் நான் வந்துட்டு அபோவா பிலோவா ரெண்டுமே சேர்ந்தா போல் எடுத்துகிட்டு நான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சென்டர் வந்து h,k அண்ட் ரேடியஸ் வந்து r இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்து x - h the whole square plus y - k the whole square equal to r square. இதுதான் ஃபார்முலா. இப்போது ஃபர்ஸ்ட் நான் சென்டரை வந்து 0,5ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் h,k, ரேடியஸ் வந்து 5ன்னு அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. இப்போது x - ஹெச்சுக்கு பதிலாக 0 the whole square plus y - k வந்துட்டு 5 the whole square equal to ரேடியஸ் வந்து 5 ஸ்கொயர். இப்போ இங்கே வெறும் x - 0 x ஆகிடும். எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர்னு வந்துடும். இது a - b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ y ஸ்கொயர் -10y + 25 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 25 ரெண்டு பக்கமும் இருக்கிறதால கேன்சல் ஆகிட்டு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -10y ஈக்குவல் டு 0 வந்துடும். சர்க்கிள் 2ல் பார்த்தீங்கன்னா அதே தான், ஆனால் ரேடியஸ் மட்டும் சென்டர் மட்டும் 0,-5ன்னு வந்துடும். ரேடியஸ் வந்து 5ன்னு வந்துடும். ஸோ x - 0 ப்ளஸ் ஒய் ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +5 the whole square வந்துடும். இது எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தட் இஸ் 10y ப்ளஸ் 25 ஈக்குவல் to 25 கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 0 வந்துடும். தேர்ஃபோர் அவங்க கேட்ட ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்க போகுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10y ஈக்குவல் டு 0 இருக்க போகுது. இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு முறை டயக்ராமோட லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுற பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.